ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம கொடுத்த உடலுக்காக, ஐம்புலனுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரோம். நம்ம நன்றி சொல்லும் பொழுது நம்முடைய மூளையில் ஒரு விதமான சுரப்பி ஆக்டிவேட் ஆகி நமக்குள்ள அது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது, மன அழுத்தத்தை குறைக்குது, எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருது. ஆகவே இந்த 7 டே சேலஞ்சில் தொடர்ந்து பங்கெடுக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை தருவார் சொல்லி உங்களை நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு நம்ம எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடம்புல எலும்பே இல்லாத ஒரு உறுப்பு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நாக்கு. ஆனா இந்த நாக்கு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நாவின் அதிகாரத்துல தான் நமக்கு வாழ்வும் வீழ்வும் உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாக்கை கடவுள் கொடுத்ததுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? முதல்ல ஆண்டவர் நம்முடைய நாக்குக்கு ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்மளால பேச முடியுது, உணவை விழுங்க முடியுது. எலும்பே இல்லாம இதை நமக்கு ஆண்டவர் படைச்சிருக்கிறார். கண்களை மூடி இந்த நாக்குக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்க நாக்கை எலும்பு இல்லாம நெகிழ்வு தன்மை உள்ளதா நீங்க படைச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதனால தான் எங்களால் பேச முடியுது, சாப்பிட முடியுது. அதுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 8 விதமான தசைகளை எங்களுடைய நாக்கில் நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுதுப்பா. அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு ஆக்டோபஸ் எப்படி தன்னுடைய உடலை எளிதாக வளைக்கிறதோ அதே போல எங்களுடைய நாக்கை நாங்கள் வளைத்து பேசவும் உணவை விழுங்கவும் நீர் அற்புதமாக இதை படைத்திருப்பதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாவு எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையை பேச, உம்மை துதிக்க நீர் கிருபை தருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ரெண்டாவதா நம்ம எதுக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாக்கில் 2000 8000 சுவையை உணரக்கூடிய அரும்புகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை விட ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுவையை உணரக்கூடிய அந்த அரும்பிலும் 50 100 ரிசெப்டர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதனால நம்ம என்ன பண்றோம்னா, 5 வகையான சுவைகளை வேறு பிரித்து அறிந்து கொள்கிறோம். ஆகவே இவ்வளவு அற்புதமா இந்த நாக்கை படைச்சதுக்காக கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இனிப்பையும் கசப்பையும் துவர்ப்பையும் ஆண்டவரே நாங்கள் வேறு பிரித்து அறிய, உவர்ப்பை வேறு பிரித்து அறிய, 5 வகையான சுவைகளை வேறு பிரித்து அறிய நீங்க எங்க நாக்கில் வைத்திருக்கிற இந்த சுவை அரும்புகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல உணவுகளை நாங்கள் சுவைக்கும் பொழுதெல்லாம் உம்மை நினைக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுக்கிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இவ்வளவு அற்புதமாய் படைத்திருக்கிற இந்த நாக்குக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. மூணாவதா இந்த நாக்குக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற சுவை அரும்புகள் 10 to 15 நாளுக்கு ஒரு முறை புதுசா வளருதான். அதாவது நம்முடைய உடம்புல காயம் பட்டா மிக வேகமாய் சுகமடையக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு தான். இவ்வளவு அற்புதமா இந்த நாக்கு ஆண்டவர் படைச்சதுக்காக கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய நாக்கிலே ஒவ்வொரு நாளும் புதிய சுவை அரும்புகளை நீர் உருவாக்கி கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உடலில் மிக வேகமாக குணமடையக்கூடிய தகுதியை, பண்பை இந்த நாக்குக்கு நீங்க வச்சிருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அதே போலவே எங்கள் வாழ்விலே நாங்கள் காயப்படும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் துரிதமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள, எங்கள் மன காயங்களிலிருந்து நாங்கள் வெளிவர நாக்கை போல எங்களுக்கு துரிதமாக சுகமடையக்கூடிய கிருபையை நீர் கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேகமாக குணமடையக்கூடிய அந்த பண்பை எங்கள் நாவில் வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாவு மற்றவர்களை குணப்படுத்துகிற வார்த்தைகளை பேச நீர் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நாலாவதா, நம்ம பேசுறதுக்கு இந்த நாக்கு தான் ரொம்ப உதவியா இருக்கு. நம்முடைய குரல்ல இருந்து சத்தம் வரும் பொழுது அதை மெய்யெழுத்தாக, உயிரெழுத்தாக, வேறு வேறு விதமான தொனியாக இந்த நாக்கு தான் மாற்றி கொடுக்கிறது. இவ்வளவு அற்புதமாக வளைந்து கொழுத்து சத்தத்தை, காற்றை அருமையான தொனியாக மாற்றி கொடுக்கிற இந்த நாக்குக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய நாக்கு வித்தியாசமான தொனிகளை உருவாக்கவும், ஆண்டவரே வார்த்தைகளை பேசும்படியாகவும் இதை நீர் படைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த நாவின் மூலமாக உம்மை பாடக்கூடிய கிருபையை நீர் கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாவு எப்பொழுதும் நன்மையானவைகளை பேச, மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச, உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்மை பாட நீர் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. எந்த கெட்ட வார்த்தைகளும் மற்றவர்களை காயப்படுத்த
துக்கப்படுத்துகிற வார்த்தைகளும், நெகட்டிவான வார்த்தைகளும், அவிசுவாசமான வார்த்தைகளும் இந்த நாவிலிருந்து புறப்படாதபடி என்னை காத்துக்கொள்ள நீர் பலன் கொடுப்பதற்காக நன்றி. நீர் அற்புதமாய் படைத்த இந்த நாவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. 5வதா இந்த நாக்குடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள மறைந்திருக்கிற நோய்களை இந்த நாக்கு வெளிப்படுத்துதான். நாக்குடைய கலர், அதனுடைய வடிவம், அதனுடைய அமைப்பை வைத்து மருத்துவர்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வியாதியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்களாம். அப்போ உள்ள இருக்கிறத வெளிப்படுத்துகிற இந்த நாக்குக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் உள் உறுப்புகளிலே வியாதிகள் வரும் பொழுது அதை எங்கள் நாக்கின் மூலமாக நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மருத்துவர்கள் நாக்கினுடைய நிறத்தையும் அதனுடைய வடிவத்தையும் வைத்து நாங்கள் எப்படிப்பட்ட நோய் பற்றுக்கிறோம் என்பதை அவர்கள் அறியத்தக்கதாக இந்த நாவு உள்ளதை வெளிப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபோலவே கர்த்தாவே, நாங்கள் உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாதபடி வெளிப்படையாக உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நாவினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். 6வதா நம்ம எதுக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக்கில் கசப்பு சுவையை உணர்றதுக்காக ஒரு விதமான ரிசெப்டர்ஸை ஆண்டவர் படைச்சிருக்கிறாராம். இந்த ரிசெப்டர்ஸ் என்ன பண்ணுதா, நம்ம விஷத்தையோ அல்லது கெட்டுப்போன உணவையோ நம்முடைய நாக்கில் வைக்கும்போது உடனே நம்மளை எச்சரித்து அதை வாமிட் பண்ண வைக்குது, இல்லைன்னா துப்ப வைக்குது. அப்போ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த நாக்குக்குள்ள ஒரு மெக்கானிசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் நாவிலே விஷமோ அல்லது கெட்டுப்போன உணவோ படும்போது அதை நாங்கள் உடனே துப்பும்படியாக எங்கள் நாக்கிலே நீர் வைத்திருக்கிற இந்த அமைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். விஷம் எங்கள் சரீரத்தை பாதிக்காதபடி எங்களை பாதுகாக்க எவ்வளோ அற்புதமாக இதை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. எங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறையுடைய தேவனாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட அருமையான நாக்கை உண்டாக்கி இருப்பதற்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அதே போல மனிதர்கள் கசப்பான விஷம் போன்ற வார்த்தைகளை எங்களை நோக்கி பேசும் பொழுது நாங்கள் அதை அப்பா வெளிப்படுத்தாமல் அதை புறக்கணிக்க, நல்ல வார்த்தைகளை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு அருமையான நாக்கை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாவினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். 7வதா கடைசியா இந்த நாக்குடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய நாக்கை போல இன்னொருத்தருடைய நாக்கு இருக்கிறது இல்லையா, அதனுடைய நீளம், வடிவம், அமைப்பு எல்லாமே வித்தியாசப்படுதான். அதனால இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்ம கை ரேகைகளை பயன்படுத்தி ஒரு ஆளை நம்ம அடையாளப்படுத்துறோமோ அதே போல நாக்கை வச்சு கூட இது இவருடைய நாக்கு தான் சொல்லி அடையாளம் காண முடியுமா. அவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு ஒரு அருமையான நாக்கை, தனித்துவமான யூனிக் நாக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய நாவை போல இன்னொருவருக்கு இல்லாததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய நாவையும் வித்தியாசமான வடிவத்திலே, வித்தியாசமான அமைப்பிலே நீர் உருவாக்கி இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களைப் போல இன்னொருவரை இந்த உலகத்தில் நாங்கள் படைக்காமல் எங்களுக்கு தனித்துவத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து இப்படிப்பட்ட நாவை கொடுத்த உம்முடைய தயவுக்காக, அன்புக்காக கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நாக்கை நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் நம்ம பயன்படுத்தணும். யாரையும் காயப்படுத்தவோ, மற்றவங்களை வேதனைப்படுத்தவோ, கெட்ட வார்த்தைகளை பேசவோ நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசவும், நல்ல சுவையான உணவுகளை நம்ம உண்ணும் பொழுதெல்லாம் அந்த ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லவும் இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக காணப்படும். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே மற்றவங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி விசுவாசிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.